ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி, துவரம்பருப்பு, காய்கறி கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பொடி வெங்காயம், தக்காளி பழம் எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு புளியை ஊற வச்சுக்கணும். இப்போ அரிசியும் துவரம்பருப்பு 300 அரிசிக்கு 100 துவரம்பருப்பு அப்படி கணக்கு பண்ணி போடணும். இல்லாட்டி 1/4 கிலோவுக்கு 100 துவரம்பருப்பு போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காய்கறி எல்லாம் போட்டு தண்ணி அளந்து ஊற்றி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காயப்பொடி, வாய்வு பிடிக்காமல் இருக்கும் சாம்பார் துவரம்பருப்பு, அதனால் வாய்வு பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அப்புறம் சாம்பார் பொடி தேவையான அளவு சாம்பார் பொடி. காரம் நிறைய வேணுன்னா நிறைய போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாமே மொத்தமாக போட்டு குக்கரில் வேக வச்சிடணும். ஒரு 5 விசில் 6 விசில் நல்லா கொடுத்தா நல்லா குழஞ்சி வெந்துடும். கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, அதாவது வத்தல் தூள், மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு இப்போ தண்ணி எப்படி அளந்து வச்சுருக்கேன்னா, மொத்தம் 300 அரிசி 100 பருப்பு. இப்போ காப்படி கணக்கு 400க்கு, அதாவது 200க்கு அதே டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி. இப்போ 6 டம்ளர் தண்ணி வைக்கணும். 6 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு 6 விசில் கொடுத்தோம்னா நல்லா குழைய வந்துடும். இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிசம் போட்டு இறக்க வேண்டியதான். வேக வச்சுட்டு காமிக்க. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கி வராமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். ஏன்னா பருப்பு போட்டிருக்கு எப்படியும் பொங்கி வரும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோன்னா பொங்கி வராமல் நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் புளி வேறு நான் கரைச்சி விட்ருக்கேன், காமிக்கலை. ஒரு உருண்டை புளியை கரைச்சி அதை இதை கூட சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். தாளிப்பு கரண்டியில் கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் விட்டு பொரிஞ்சோடனே தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குழைய வந்திருக்குன்னு பாருங்கள். இது நல்லா கிண்டிட்டு காமிக்கேன் தாளிசம் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கிண்டியாச்சு. நெய் பிடிக்கிறவங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாத்து கிண்டி சாப்பிட்லாம். கடைசியில் இதுக்கு காம்பினேஷனாக அப்பளம் கூடு வத்தல்லாம் வச்சு சாப்பிட்லாம், ஊறுகாயம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ தட்டில் பரிமாறிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக நல்லா குழைய வந்துருக்கு பாருங்கள். கேரட்டு எல்லாமே தெரியுது. இதுக்கு காம்பினேஷனாக ஊறுகாயம் வச்சு சாப்பிட்லாம். நம்ம இஷ்டம்தான், எது இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.